எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவங்க வந்தாங்க நைட்டு ஒரு எமர்ஜென்சிக்காக வந்தாங்க. வந்தபோது கேட்டேன், "அண்ணா உங்களுக்கு என்ன பண்ணுது? எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன ஏதுன்னு?" கேட்டேன். "இல்லைப்பா நான் எனக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது. ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லைன்னு." "நெஞ்சு வலி இருக்கானேன்னு?" கேட்டதுக்கு இல்லை அப்படின்னாரு. "சுகர் பிபி இருக்கா?" "இல்லை எனக்கு சுகர் பிபிலாம் கிடையாது. எதுவுமே இல்லை தம்பி. மேலேயும் கீழேயும் திங்ஸை மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஷிஃப்ட் பண்ணி முடிச்சதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குது வேர்க்குதுன்னே சொல்லிட்டே இருந்தாரு. சரிண்ணா வாங்க அப்படின்னு சொல்லி இசிஜி பார்த்தா ஹார்ட் அட்டாக். எக்கோ டெஸ்ட்லயும் அது கன்ஃபார்ம் ஆச்சு. உடனே அந்த அவங்கள அட்மிட் பண்ணி அவங்களுக்கு மருந்து கொடுத்து அவங்கள சேவ் பண்ணி 3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பணும். இது மூலியமா நான் என்ன சொல்றேன்னா, சுகர் பிபி இருந்தா மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வருங்கிறது கண்டிப்பா கிடையாது. எல்லாருமே இந்த அவேர்னஸ் இருக்கணும். இந்த நான் சொன்ன சிம்டம்ஸ் நெஞ்சு வலி இருந்தாலும் சரி, தோள்பட்டை வலியா இருந்தாலும் சரி, அந்த இடது கையில 2 விரல் வலியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிம்டமா இருந்தாலும் லைட்டா எடுத்துக்கூடாது. இது கேஸ்ட்ரைட்டிஸ் தான். ஒரு சோடா குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, இப்போ எல்லா இடத்துலயும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் டாக்டர் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இசிஜி மிஷின் ஈஸியா அவைலபிளா இருக்கு. அது போய் ஒரு இசிஜி எடுத்து பார்த்தா உடனே தெரிஞ்சிடும். உங்களை நீங்க சேவ் பண்ணிக்கலாம்.